சண்டே டிஃபரெண்டா என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் லோக்கி மேனோட பிச்சு போட்ட சிக்கன் ரெசிபி கையில மாட்டுச்சு. இதை நான் எப்படி செய்ய போறேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த சிக்கன் பிரஸ்ட்டை நல்லா தண்ணியில அலசிட்டு அவரு கட் பண்ண மாதிரியே நல்லா சோட்டாவா பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், உப்பு மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலாப்ப ஒரு 100 கிராம் தயிரை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சாச்சு. அவரு பாத்தீங்கன்னா அதை ராப் பண்ணதுக்கு சப்பாத்தி யூஸ் பண்ணியிருந்தாரு. என்கிட்ட சப்பாத்தி மாவு மட்டும் தான் இருந்தது. அதை உருட்டி செய்ய சப்பாத்தி கல்லும் கட்டையும் என்கிட்ட இல்ல. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானாலும் கன்சிஸ்டன்சி போயிடும். இது இன்னும் ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு மாத்த டெய்லி நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி தலைக்கு தேய்க்கிற இந்த தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணேன். நல்லா உருட்டி 2 சப்பாத்தி உருண்டை புடிச்சாச்சு. என்கிட்ட சப்பாத்தி கல் இல்லன்னு சொன்னல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தட்டோட அடிப்பாகத்தை நல்லா கழுவிட்டு அதையே சப்பாத்தி கல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது உருட்ட ஒரு காலி பிளாஸ்டிக் டப்பா வச்சு ட்ரை பண்ணேன். சுத்தமா வேலைக்கே ஆகல. இருக்கே நம்மளோட ஸ்டீல் ஃபிளாஸ்க்னு அதை வச்சு உருட்டினேன். உண்மையை சொல்லணும்னா நான் சப்பாத்தி கல்ல கூட இவ்வளவு சூப்பரா உருட்டினது இல்ல. அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நானே ஷாக் ஆயிட்டேன். அப்ப நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அந்த சிக்கனை கடாயில போட்டு அது வேகிற மீன் டைம்ல நம்ம உருட்டின சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலாப்ல டாப்பிங் ஆட் பண்ண ஒரு வெங்காயமோ கேபேஜும் எடுத்து நல்லா பொடியா நறுக்கி முதல்ல கேபேஜ் எடுத்து அந்த சிக்கன் மேல தூவி விட்டேன். அதை ஓரளவுக்கு வேக விட்டு ஃபைனலா தான் வெங்காயத்தை ஆட் பண்ணேன். இப்ப பிச்சு போட்ட சிக்கன் ரெடி. சைடுல நம்ம சூடு பண்ண சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு. மயோனைஸ் மட்டும் தான் பெண்டிங். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணி மேலாப்ல லைட்டா டொமேட்டோ சாஸ் நல்லா போட்டு ஸ்பூன்ல கலக்குனீங்கன்னா வீட்லயே செஞ்ச ஹெல்த்தியான டேஸ்டான மயோனைஸ் ரெடி. தேவையான இன்கிரிடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வெயிட் பண்ணணும். சப்பாத்திக்கு சென்டர்ல நம்ம செஞ்ச சிக்கனை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த ஹெல்த்தியான மயோனைஸை இஷ்டத்துக்கு ஊத்திட்டு பக்காவா ராப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான ஷவர்மா ரெடி. இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.